பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தை உங்களை கொண்டு வரும்படியாய் விருப்பப்படுகிறேன். உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். தம்முடைய ஜனத்தை, ஆண்டவருக்கு பிரியமான இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியா தேவன் பிரியம் கொண்டிருந்தார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து, என்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் எப்படி ஆசீர்வதிப்பார், என்னுடைய வேலையில் கர்த்தர் எப்படி மாற்றத்தை கொண்டு வருவார், நான் விரும்புகிற இந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் எப்படி இருக்கும், நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். என் தேவனுடைய அந்த ஆசீர்வாதமான கரம் உங்களை பலப்படுத்தும்படியாய் உங்கள் களஞ்சியத்திலும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை என் தேவன் கட்டளையிட போகிறார். என் தேவன் தாமே உங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற பொழுது என்ன தெரியுங்க நடக்கும்? நீங்கள் என்ன இடத்துல வேலையாகட்டும், குடும்பத்தின் காரியமாகட்டும், நீங்க என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களோ, ஸ்தோத்திரத்தோடு அந்த இடத்துல, ஆண்டவரே எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உபாகமம் 28:8 கடந்து வருகிற வார்த்தையின்படி நீங்க எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கிறங்க. ஆண்டவரே, கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற படிப்பில், ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற வேலையில, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற தொழில, விசேஷமாய் கர்த்தருடைய திரு சுத்தத்தின்படி இந்த தொழிலை ஆரம்பிச்சு அற்புதமாக செய்யும்படியா தேவன் உங்களை முன்குறித்து இருக்கிறார். இந்த தொழில கொஞ்சம் ஒரு சோர்வு வந்தது நிமித்தம் நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க. உங்களுக்காக சொல்லுகிற, கர்த்தர் கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்து படிக்கும்படியா தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களை வைத்திருக்கிற ஸ்தானத்துல, உங்களை வைத்திருக்கிற வேலையில, எந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, உபாகமம் 28:8 அவரே ஆசீர்வதிப்பார். தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். உங்களுக்கு என்று ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். கர்த்தர் பரத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கிற பொழுது எந்த தடைகள் அதை மாற்ற முடியாது. இயேசுவின் நாமத்தினால உங்கள் கைகளின் கிரிகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வேலை ஆசீர்வாதமாய் மாறும். பல நாட்கள் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்த ப்ரமோஷன் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்க நினைச்சது ஒரு ஸ்டேஜ் ப்ரமோஷன். உபாகமம் 28:8 ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிற பொழுது ரெட்டிப்பான நன்மை உங்களை தேடி வரும். ஆண்டவரே, 3 வருஷத்துல இந்த லெவல் நான் உயர்ந்திருக்கணுமே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. 3 வருஷத்துல வருகிற ஆசீர்வாதம் 5 வருஷத்துல வர வேண்டிய ப்ரமோஷனை 3 வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போனார். ஒரு சில காரணங்கள்னால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரமோஷன் டிலே ஆச்சு. ஆனால் ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கிற தெய்வம் அட்வான்ஸா இருக்கிற அந்த செகண்ட் லெவல் ப்ரமோஷனை சேர்த்து உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அதுவே இந்த நாளின் ஆசீர்வாதத்தின் வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்காக கட்டளையிடப்படுகிறது. உங்களுக்காக அந்த பரத்திலிருந்து தேவனுடைய ஒத்தாசை கடந்து வருகிறது. என் தேவாதி தேவன் மனமாற உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. உபாகமம் 28:8 என் தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். என் தேவன் கட்டளையிடுகிற ஆசீர்வாதம் என் மேல, என் குடும்பத்தின் மேல, எங்க ஊழியத்தின் மேல வருகிறது என்று சொல்லி சந்தோஷமாய் தேவனை ஸ்தோத்தரிங்க. கர்த்தருடைய கிருபையும் மேலான இரக்கமும் உங்களை தாங்கி இன்னும் பல உயரங்களுக்கு ஆண்டவர் உங்களை நடத்துவார். God bless you. God bless you.